ஒரே ஒரு நடிகைக்கு மட்டும் சுமார் 150க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய பின்னணி பாடகி பி சுசீலா அம்மா. எந்த நடிகைக்காக அவங்க அவ்வளவு பாடலை பாடினாங்க என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். இந்திய சினிமாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் பின்னணி பாடகி பி சுசீலா அம்மா 1950ஆம் ஆண்டுகளில் சினிமாவில் பின்னணி பாடகியாக பயணத்தை தொடங்கினார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக 17,000 பாடல்களுக்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் பாடியுள்ளார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, ஒரியா, சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளில் அவர் பாடல்களை பாடியுள்ளார். பாடகி பி சுசீலா அம்மா ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். பாரம்பரிய இசை குடும்பத்தில் பிறந்த இவர் பால்ய வயதிலிருந்தே அவரது இசை பயணம் தொடங்கியது. திரையுலகில் பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் இவர் பணியாற்றி உள்ளார். பாரத ரத்னா விருதை தவிர்த்து இந்தியாவின் அனைத்து உயரிய விருதுகளையும் பெற்றுள்ளார். பி சுசீலா அம்மா ஒரு கின்னஸ் சாதனை படைத்தவர் என்றே சொல்லலாம். அதே நேரத்தில் வெளி உலகம் அறியாத இன்னொரு சாதனையும் உண்டு. அதாவது பி சுசீலா அம்மா அவர்கள் ஒரே நடிகைக்கு 150க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். அந்த நடிகை யார் என்று பார்ப்போமானால் அவர்தான் கன்னட நடிகை ஜெயந்தி. 1963ஆம் ஆண்டு ஜெனு காடு என்ற கன்னட திரைப்படத்தில் அறிமுகமானார் நடிகை ஜெயந்தி. அந்த திரைப்படத்தில் நடிகை ஜெயந்தி நடித்த முதல் பாடலை பாடியவர் பின்னணி பாடகி பி சுசீலா அம்மா தான். அதே போல தமிழில் கதாநாயகியாக அறிமுகமான எதிர்நீச்சல் படத்திலும் பி சுசீலாவே அவருக்கு பின்னணி பாடினார். தெலுங்கு மொழியில் ஜாலி மெடலு என்ற திரைப்படத்தில் அறிமுகமான நடிகை ஜெயந்திக்கு பின்னணி பாடகி பி சுசீலா அம்மா தான் பின்னணி பாடியுள்ளார். நடிகை ஜெயந்தி அவங்க தமிழ் மற்றும் தெலுங்கில் பிரபலமாக இருந்தாலும் கன்னட மொழியில் உச்சத்தில் இருந்தார். கன்னட மொழியில் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாருடன் அதிக திரைப்படங்களில் நடித்த பெருமை இவருக்கு உண்டு. எல்லா மொழிகளிலும் சேர்த்து நடிகை ஜெயந்தி அவர்களுக்கு 150க்கும் மேற்பட்ட பாடல்களை பின்னணி பாடகி பி சுசீலா அம்மா பாடியுள்ளார். அந்த 150 பாடல்களில் 100 பாடல்கள் கன்னட பாடல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.